இங்கே வந்ததுனால கொஞ்சம் எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது. தீராத இருக்கிற பெரிய பிரச்சனைகளும் தீர்வு கொடுத்திருக்கு. మనసుకు ఉల్లాసం, మనసు ప్రశాంతత, ஆனந்தம் చెప్పుకోలేము. அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்தது. మీరే ఉన్నారు స్వామి. నమస్తే స్వామి. నమస్తే. குழந்தை பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாபாரம் பிரச்சனை, நிறைய பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காட்டியிருக்காம்மா. அவர் அந்த சிறப்பு யாகத்தை எங்களுக்கு கேமராவில் பதிவு செய்ய அனுமதிக்க மாட்டார் என எண்ணி இருந்தோம். ஆனால் இந்த வாராகி நம்பினாவே எல்லாமே கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த பீடத்துக்கு. வணக்கம். நம்ம தமிழ்நாட்டுல மிகவும் பிரசித்தி பெற்ற வராகி அம்மன் கோவில் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா எங்களுக்கு மிகவும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிசய வராகி அம்மன் கோவில். இந்த வராகி அம்மனை வழிபட்டு சென்றால் அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடப்பதாகவும், இந்த கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பெங்களூர், கேரளா, தெலுங்கானா போன்ற அனைத்து மாநிலங்களிலிருந்தும் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டு எங்கள் பயணத்தை தொடங்கினோம். நாங்க முதலாக எங்களுடைய OS பக்தி டீமுடன் ஆந்திராவுக்கு பயணம் செய்தது இதுவே முதல் முறையாகும். எங்களுக்கு இது ஒரு பெருமை தரக்கூடிய நிகழ்வாகும். இவை அனைத்திற்கும் காரணம் நீங்கள் அளிக்கும் ஆதரவு மட்டுமே. எங்களுடைய பயணம் ஆந்திராவை நோக்கி சென்றது. நாங்கள் திருப்பதி அருகே உள்ள பத்மாவதி நகர் வழியாக நாங்கள் இந்த வராகி அம்மன் கோவிலுக்கு சென்றோம். வழியில் நாங்கள் பார்த்து பிரமித்தது இந்த பத்மாவதி அம்மன் கோவில் ஆகும். மேலும் நாங்கள் அந்த கோவிலுக்குள் சென்று காத்திருந்தோம். அங்கு வந்து ஒரு தமிழ் பக்தர் கோவிலை பத்தி சொன்னார். என் பேர் ராஜி. நான் வந்து வாராகி பக்தர். நான் இங்கே ஒரு நண்பர் சொன்னார் இங்கே கோயில் இருக்குது அப்படின்னு. அதனால் நான் ஒரு 4 முறை 5 முறை வந்திருக்கேன். அந்த அம்மா மேலே நான் கொஞ்சம் பக்தியாக தான் இருப்பேன் எப்பயும். இங்கே வந்ததுனால கொஞ்சம் எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது. அந்த அம்மனை பார்த்தோன்னா கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் குறையுது. அதனால் வந்து பார்க்குறேன். அந்த கோவிலில் நாங்கள் சீக்கிரமாக சென்று விட்டதால் பக்தர்கள் அவ்வளவாக இன்னும் வரவில்லை. நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். ஒரு வழியாக பக்தர்கள் வந்தார்கள். இருள் சூழ ஆரம்பித்தது. நாங்கள் ஒரு வழியாக கோவிலுக்குள் சென்றேன். அப்போது அந்த கோவிலில் நிர்வகித்து வரும் சுவாமிஜி அவர்கள் ஏதோ மந்திரங்கள் சொல்லிக்கொண்டு தவத்தில் இருந்தார். அவர் என்னை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. நான் அருகில் இருந்து சிவலிங்கத்தை வணங்கிவிட்டு அவரையும் வணங்கிவிட்டு நான் அந்த வராகி அம்மன் இருக்கும் பீடத்திற்குள் நுழைந்தேன். அங்குள்ள வராகி அம்மன் சிலையை பார்த்ததும் எனக்குள் ஒரு சில பயம் ஏற்பட்டது. அவ்வளவு சிறப்பாக, அவ்வளவு கலைநயத்துடன் அழகாக அலங்கரிக்கப்பட்டு அந்த வராகி அம்மன் எனக்கு காட்சி தந்தார். இந்த வராகி அம்மனை பார்க்கும் போது எனக்குள் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது. அம்மனை வணங்கிவிட்டு வெளியே வரும்போது அந்த கோவிலின் உள்ளே சுவாமி உள்ளே நுழைந்தார். எனக்கு எதிராக அவரை பார்த்தது ஒரு பயம் ஏற்பட்டது. அவரை நேரில் பார்த்த பொழுது நான் அவரிடம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சுவாமி அவரிடம் நாங்கள் சென்னையில் இருந்து வந்துள்ளதாகவும் தங்களை பார்ப்பதற்காக ரொம்ப நேரம் காத்திருப்பதாகவும் தங்களிடம் ஒரு 5 நிமிடம் பேசலாமா என்று கேட்டோம். மேலும் இந்த கோவிலின் வரலாறு சொல்ல முடியுமா என்றும் கேட்டோம்.
அதற்கு அவர், இந்த கோவில் வராகி அம்மன் பரிகார பீடம் என்றும் பக்தர்களின் குறைகளை தீர்ப்பதற்காகவே இந்த பரிகார பீடம் அமைந்துள்ளது என்றும் இந்த பரிகார பீடம் ஓலை குடிசையில் தான் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகமாம். மேலும் இந்த கோவிலின் வெளியே பெரிய அளவில் கட்டி கொண்டிருப்பதாகவும், எவ்வளவு பெரிய கோவில் கட்டினாலும் வராகி அம்மனுக்கு இந்த ஓலை குடிசையில் தான் பரிகார பீடம் இருக்குமாம் என்று அவர் எங்களுக்கு அழகாக எடுத்து கூறினார். இந்த கோவிலோட வரலாறு பற்றி சொல்லுங்க ஐயா. இங்கே தீர்வு காணாத சில விஷயங்களுக்கு அம்மன் தீர்வு கொடுத்துருக்கு. இது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிற ஜனத்துக்கு ஒரு பரிகார பீடம் தான் இந்த வாராகி சக்தி பீடம். ஓம் நம சிவாய. இந்த பீடம் தீராத இருக்கிற பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்திருக்கு. அந்த வாராகி நம்பினாவே எல்லாமே கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இந்த பீடத்துக்கு இருக்கு. இந்த கோவில் எத்தனை வருஷமா? இந்த கோவில் ஒரு 4 வருஷமா இருக்கு. ஒரு முதல்ல ஒரு கூரை கொட்டாயில் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற பர்ணசாலைக்கு வந்தது. இதுக்கப்புறமா நாங்கள் ஒரு பெரிய கோயில் கிருஷ்ண சிலையோட கட்டுறதுக்கு 1.5 கோடி இதில் நாங்கள் பக்கத்தில் தான் இது இருக்கோம். ஆனாலும் இந்த பரிகார பீடம் இப்படியே இருக்கும். பரிகார பீடம்ன்றது பர்ணசாலையில் தான் இருக்கணும்ன்றது ஒரு சாஸ்திர ஐதீகம். அதனால பர்ணசாலையில் இந்த இதெல்லாம் இப்படியே இருக்கும். ஆனால் கோயில் பெரிய கோயில் பக்கத்தில் வரும். நாங்கள் இந்த கோவிலின் சிறப்புகளை பற்றி கேட்டோம். அதற்கு அவர் எங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறினார் தமிழ் மொழியில். மேலும் பக்தர்கள் பல மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் இந்த வராகி அம்மனை தரிசிப்பதற்காக பக்தர்கள் அதிகமாக வருவதாகவும் என்னிடம் கூறினார். மேலும் நாங்கள் அவரிடம் இன்னும் ஒரு சில கேள்வி கேட்கலாம் என நினைத்தோம். ஆனால் அவருடைய தோற்றத்தையும் அவருடைய வார்த்தை உச்சரிப்பையும் பார்க்கும் போது எங்களுக்குள் பயம் ஏற்பட்டது. மேலும் நாங்கள் இந்த வராகி அம்மன் சிறப்பு பத்தி கேட்டோம். அதற்கு அவர் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டார். வெளியே சென்று இரவு வானத்தை அண்ணாந்து பார்த்து மந்திரங்கள் சொல்லி வணங்கிவிட்டு கோவிலின் உள்ளே வந்தார். மேலும் தொடர்ந்து அவரிடம் நான் இங்கு வரும் பக்தர்களை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டேன். ஐயா, இந்த கோவிலில் வந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு தீர்வு கிடைச்சிருக்கு? அதே மாதிரி எந்த பிரச்சனைக்காக அதிக பேர் இந்த கோவிலுக்கு வருவாங்க, அதை சொல்ல முடியுமா? 99% இந்த கோயிலுக்கு பல பிரச்சனைகளை வந்தவங்களுக்கு தீர்வு காண்டு இருக்கு. அதனால தான் இந்த கோயிலுக்கு ரொம்ப தொலைவிலேருந்து விவித ஸ்டேட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு, கர்நாடகா, ஒரிசா அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எங்குமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதில்ல, அது பிரச்சாரம் பண்ணுறதில்ல. அவங்கவுங்க தீர்வு காணுவங்க. உங்களை பிரச்சனை, எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, இந்த சாமி கிட்டுக்கு போனால், வாராகி பீடத்துக்கு போனால் எங்களுக்கு தீர்வு கிடைச்சது, நீங்கள் கூட போங்கன்னு வாய்ஸ் பப்ளிசிட்டினால தான் இந்த பீடம் டெவலப் ஆகுது. 99% சக்ஸஸ் இருக்குது இந்த பீடத்தில். பல பிரச்சனைங்க, ஒரு பிரச்சனை இல்லை. குழந்தை பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாபாரம் பிரச்சனை, ஏவல் சேவல், நிறைய பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காட்டியிருக்க அம்மா. அதுதான் இந்த அம்மனோட இது. இங்கே காலு வச்சு போனவங்க எந்த பிரச்சனையிலும் இது வரைக்கும் சந்திச்சது கிடையாது. இங்கே வர்ற வரைக்கும் பல பிரச்சனையில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே சாமி கும்பிட்டு அவங்கள பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுதான் இந்த வாராகி பீடத்தோட ஒரு ஸ்பெஷல். ஒரு வழியாக பக்தர்கள் நிறைய பேர் வர ஆரம்பித்தார்கள். இங்கு வரும் பக்தர்களிடம் இந்த வராகி அம்மன் கோவிலின் சிறப்புகளை கேட்டோம். இங்கு பலதரப்பட்ட மொழிகளில் பேசும் பக்தர்களை என்னால் காண முடிந்தது. ஒரு சிலர் தெலுங்கிலும், சிலர் கன்னடத்திலும், ஒரு சிலர் தமிழிலும் பேசுவதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இறுதியாக ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி பேசியது எனக்கு கண்ணீர் வர வைத்தது. జై వారాహి. నా పేరు రాజేంద్ర, మా భార్య పేరు అనురాధ. మేము ఫ్యామిలీతో ఈ గుడికి వచ్చిన తర్వాత మాకు చాలా మనసు ప్రశాంతతగా, చాలా ఆనందంగా ఉన్నది. కాబట్టి మళ్ళీ మా ఫ్యామిలీని పిలుచుకొని వచ్చాను. పిల్లల్ని పిలుచుకొచ్చిన తర్వాత మా కూతురికి చాలా సంవత్సరాలుగా పెళ్లి సంబంధాలు కుదరటం లేదు. ఇక్కడికి వచ్చి అడుగు పెట్టిన తర్వాత మా అమ్మాయిని ఇక్కడ పిలుచుకొచ్చిన తర్వాత 2 months మ్యారేజ్ ఫిక్స్ అయింది. చాలా సంతోషంగా
హ్యాపీగా ఉన్నాం. ఇక్కడికి వచ్చి చాలా మనసు ఉల్లాసం, మనసు ప్రశాంతత, ఆ ఆనందం చెప్పుకోలేము. అటువంటి సానుభూతి. జయ వారాహి నమో వారాహి. మేము అనుకోకుండా ఈ గుడికి వచ్చాము. వచ్చినాక అభిషేకము అవన్నీ చూసాము. చాలా బాగా చేశారు. మాకు చాలా సంతోషంగా ఉంది. మేము వేరే వాళ్ళు చెప్తే ఈ గుడికి వచ్చాము. మేము వచ్చిన తర్వాత మాకు చాలా బాగుంది, మనశ్శాంతిగా ఉంది, ప్రశాంతంగా ఉంది, చాలా సంతోషంగా ఉంది. ఇంకా వారం వారం రావాలని అనుకున్నాము, వస్తున్నాము. అమ్మవారి దయ వల్ల మేము చాలా బాగుండాలని అమ్మవారిని కోరుకుంటున్నాము. ನಮಸ್ತೆ, ಜೈ ವಾರಾಹಿ ನಮೋ ವಾರಾಹಿ. ನನ್ನ ಹೆಸರು ರೂಪಶ್ರೀ ಅಂತ. ನಾನು ಕರ್ನಾಟಕದಿಂದ ಬಂದಿರ್ತೀನಿ. ಕಳೆದ ವರ್ಷ ನಾನು ಆಗಸ್ಟಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಸ್ವಾಮೀಜಿಯವರ ಹತ್ರ ಮಾತಾಡಿಕೊಂಡು ಹೋದೆ. ಆಗ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಪಿತೃದೋಷ ಇದೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಅವನು ತುಂಬಾ ಅಡ್ಡಾಡ್ತಾ ಇದ್ದ. ಹಾಗಾಗಿ ನಾವು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಬಂದು ಇಲ್ಲಿ ಅಮ್ಮನವ್ರ ಪೂಜೆ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗಿ ಕೇಳೋದಾದ ನಂತರ ಪಿತೃದೋಷ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಸ್ವಾಮೀಜಿಯವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆಸಿ ಇಲ್ಲಿ ಹೋಮವನ್ನು ಮಾಡಿಸಿದ್ರು. ಆದ ನಂತರ ನನ್ನ ಮಗ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನೆ. ಈಗ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆರೋಗ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನದೊಂದು ಸಾಯಿ ಸೇವಾ ಟ್ರಸ್ಟ್ ಅಂತಿತ್ತು. ಆ ಸಾಯಿ ಸೇವಾ ಟ್ರಸ್ಟಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಕೆಲಸಗಳೆಲ್ಲ ಕೂಡ ಹಾಗಾಗಿ ಉಳ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾ ಇತ್ತು. ಹೀಗೆಲ್ಲ ಒಂದು ಹಂತಕ್ಕೆ ಬಂದು ಈಗ ಫೈನಲ್ ಆಗಿ ಒಂದು ಸ್ಟೇಜಿಗೆ ಬಂದಿದೆ. ಅಮ್ಮನವರ ಅನುಗ್ರಹದಿಂದ ನಮಗೆ ಇವತ್ತು 50 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಬಂದಿದೆ. ಆದರೆ ಇವತ್ತು ಚೆಕ್ಕಲ್ಲಿ RTGS ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದು ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗಿದೆ. ಹಾಗಾಗಿ ನಮಗೆ ಅಮ್ಮನ ಅನುಗ್ರಹ ತುಂಬಾ ಇದೆ ನಮಗಿಲ್ಲಿ. ಸ್ವಾಮೀಜಿಯವರು ಕೂಡ ನಮಗೆ ತುಂಬಾ ಸಲಹೆ ಕೊಟ್ಟು ಯಾವ ರೀತಿ ಇಲ್ಲಿ ಪೂಜೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು, ಅಮ್ಮನವ್ರನ್ನ ಯಾವ ರೀತಿ ನೀವು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದನ್ನೆಲ್ಲ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ನಾವು ಅದನ್ನೇ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡಿ ಅಮ್ಮನವರ ಅನುಗ್ರಹವನ್ನು ತುಂಬಾ ಪಡೆದಿದ್ದೀವಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಮ್ಮ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸ್ವಾಮೀಜಿ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಮಸ್ತೆ ಸ್ವಾಮಿ. స్వామి వచ్చాను స్వామి. ఈ తల్లి ఇక్కడికి వచ్చినాక ఏ బాధ లేకుండా స్వామి, రాజ్యం అంతా తిట్టించుకుని వచ్చినాను స్వామి. ఇక్కడికి వచ్చాను స్వామి. ఈ తల్లి వాళ్ళ ఇక్కడికి వచ్చాక ఏ బాధ లేకుండా బతుకున్నాను స్వామి. నేను స్వామి మీరే ఉన్నారు స్వామి. నమస్తే స్వామి, నమస్తే నమస్తే. ఏ దిక్కు లేకుండా ఈ దిక్కు లేదని అయిపోయినాను స్వామి. ఎవరు లేరు స్వామి. నాకు ఈ స్వామి దిక్కు స్వామి, ఏం లేదు నాకు దిక్కు స్వామి. నాకు ఎవరు లేరు స్వామి, మీరే ఉన్నారు స్వామి. నమస్తే నమస్తే వరాహి, నమస్తే. మీరే ఉన్నారు. ఏడ్చుకుని చెప్పున్నాను కూడా దిక్కు లేరు స్వామి నాకు స్వామి. నాకు ఈ స్వామి దిక్కు అనుకొని, నాకు ఎమ్మలే దిక్కు అనుకొని బతుకుతున్నాను స్వామి. మీరే ఉన్నారు స్వామి. నమస్తే 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 స్వామి. నమస్తే అమ్మా, నమస్తే నమస్తే. இன்று கோவிலில் சிறப்பு பூஜை இருப்பதனால் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டால் நன்மைகள் நடக்கும் என்பதால் இந்த பூஜையில் கலந்து கொள்ள காத்திருந்தேன். ஐயர் வந்து அங்கிருந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகங்கள் செய்து பூஜையை ஆரம்பித்தார். அதை பார்ப்பதற்கு எனக்கு வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. சிவலிங்கத்திற்கு இந்த மாதிரியான ஒரு அபிஷேக பூஜை நான் இதுவரை எங்கும் பார்த்ததில்லை. இந்த பூஜையை மிக அருகில் இருந்து பார்த்ததை நான் ஒரு பெருமையாக கருதுகிறேன். ఓం దాదా పురస్తాద్యమదాజహారా చక్రః పుష్పాన్. பின்னர் நாங்கள் அந்த கோவிலில் பெரிய யாகம் ஒன்று நடைபெறுவதால் நான் அந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்காக காத்துக் கொண்டிருந்தேன். யாகம் தொடங்குவதற்கு முன்பாக வராகி அம்மனுக்கு மந்திரங்கள் ஓத பூஜைகள் நடந்தது. இந்த சிறிய அறையில், அதுவும் ஓலை குடிசையில் இவ்வளவு பெரிய அம்மன் இருப்பதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய புத்துணர்வு ஏற்படுத்தியது. பூஜைகள் முடிந்ததும் அந்த சுவாமி அவர்கள் யாகம் வளர்க்க தொடங்கினார். வராகி அம்மன் என்ன கூறுகிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் என்று எங்களிடம் கூறினார்.
அவர் அந்த சிறப்பு யாகத்தை எங்களுக்கு கேமராவில் பதிவு செய்ய அனுமதிக்க மாட்டார் என எண்ணி இருந்தோம். ஆனால் அவர் எங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் இந்த யாகத்தை பொதுமக்களுக்கு காட்டலாம் என்று கூறினார். இந்த யாகத்தில் நான் எங்கும் கண்டிராத காய்கறிகளை கொண்டு யாகம் செய்தார். இந்த சிறப்பு யாகத்தின் காட்சி இதோ உங்களுக்காக. யாகம் முடிந்தவுடன் அந்த சுவாமி அவர்கள் மறுபடியும் அந்த வராகி அம்மனுக்கு பூஜை செய்தார். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்தது. ஒரு வழியாக பூஜைகள் முடிந்து நான் சுவாமி அவரிடம் பிரசாதம் பெற்றுக்கொண்டேன். கடைசியாக அந்த கோவிலை பார்த்துவிட்டு ஒரு திருப்தியுடன் ஒரு சிறப்பு வாய்ந்த வராகி அம்மனை தரிசித்த மன மகிழ்ச்சியுடன் நான் அந்த கோவிலை விட்டு வெளியே சென்றேன். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.